எனக்கு முன்னாடி வீட்டுல ஐலாண்ட் சரி சார். அவங்க வீடு முன்னாடி என் வீடு ஆப்போசிட்ல சார். அவங்க வீடு கட்டி வந்தோடனே கால்வாய் வெட்டி என் வீட்டு முன்னாடி விடணும் வந்தாங்க சார். பஸ்ல சர்வன் சார் இருக்கும்போதே வந்து அது பெட்டிஷன் கொடுத்து அவங்க நேரடி பார்வையிட்டு உன் வீட்டு முன்னாடி தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி அவங்க வீட்டு முன்னாடி கால்வாய் வெட்டி விட்டாங்க சார். அது 2022 நடந்தது, முடிஞ்சிச்சு சார். 2022 16ஆம் தேதி கார் கொலை முயற்சி பண்றாங்க சார். இதுல வந்து லட்சுமணங்கிறவர் அவரு கார் தான். அவரு இந்த அம்மா உட்காந்துருக்காங்க, 5 பேர் முகம் தெரியாதவர். நம்ம கன்னியாகுமரி அந்த புற்றுமாரியம் கோயிலுக்கு நிறைய ஆக்சிடென்ட் பண்றாங்க சார். அன்னைக்கே வந்து நைட் டியூட்டில இருந்த காவல்துறை காப்பாத்தி எங்க ஹஸ்பண்ட கொண்டு விட்டாங்க சார். அதுக்கப்புறம் 2023 வீடு பூண்டு அடிச்சு மண்டியை ஒடிச்சு இது பண்ணாங்க சார். அப்ப இருந்த காவல்துறை அது ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க, முன்ஜாமீன் எடுத்துட்டாங்க சார். அப்புறம் 3/7/2024 இதுல வந்து வீட்டுக்குள்ள பூண்டு நைட்டிலாம் வீட்டை அடிச்சு ஒடிச்சு இந்த செல்போன்லாம் ஒடிச்சாங்க சார். எந்த நடவடிக்கையும் இல்லை சார். அப்புறம் எங்க வீட்டுக்காரர் 20/2/2024 என் கணவர் அடிச்சு வண்டி 2 வீலர்லாம் ஒடிச்சு போன்லாம் ஒடிச்சிட்டாங்க. எல்லா எவிடன்ஸையும் எடுத்து பிடிச்சிருக்காங்க. தினம் தொந்தரவு பண்றாங்க சார். கல்லெடுத்து அடிக்கிறது, கூலி படம் வைக்கிறது. கச்சிராப்பள்ளி கேர்ள்ஸ் ஸ்கூல்ல தான் அவங்க அகிலாண்டேஸ்வரி பாட்னி சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க சார். நான் டீச்சர் 1.5 லட்சம் சம்பளம் ஒன்று அழிக்காம விட மாட்டேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு சார். ஹஸ்பண்ட் வேற யாரும் இல்லை. எங்க ஹஸ்பண்டோட அண்ணன் தம்பிங்களை தூண்டி விட்டு நிலத்தையும் பயிர் வைக்க விடல சார். இவங்க ரொம்ப நிலத்துக்கிட்டு போனா இவங்க அண்ணன் தம்பிங்க அன்பு அடிக்கிறாங்க சார். எங்க ஹஸ்பண்ட் அடிக்கிறாங்க. நிலமும் பயிர் வைக்க முடியல. இப்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கா சார். எங்க தற்கொலை தவிர வேற வழியே இல்லை சார். காப்பாத்துங்க நீங்க. அந்த வீடு சார் ஒரு முன்னாடி 40 வருஷமா அனுபவம் இருக்கா சார். பாத்ரூம் தான் சார் கட்டியிருக்காங்க. சுகாதாரத்துறை தான். அது ஹைகோர்ட்ல போய் இது வாங்கி ஆர்டர் வாங்கி 12 வீடுன்னு பொய்யான தகவல் கிடையாது. ஒரு வீடு மட்டும்தான் சார் அதுல இருக்கு. நேரடியா கூட பார்வையிடுங்க. ரொம்ப அகிலாண்டேஸ்வரி தொந்தரவு பண்றாங்க. அவங்க மேல எந்த வழக்கும் பதிவு பண்ண மாட்டேன்றாங்க சார் காவல்துறை. நான் டிஜிபி மேம் வரைக்கும் இருக்கேன் சார் அவங்க மேல. அவங்க எல்லாம் சொல்றாங்க சார், எஸ்பி எல்லாம் சொல்றாங்க சின்ன சேல காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க சார். இன்ஸ்பெக்டர்லாம் நேரம் வந்து பார்த்தாங்க. பார்த்து அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு அவங்க ரிமாண்ட் பண்ணுறாங்க. டெய்லி கல்யாணம் அடிக்கிறாங்க சார். வீட்டுல ரொம்ப வீட்டை நேரடியா வந்து நீங்க பாருங்க. என்ன சொல்றீங்க அதை கேட்கிறேன். காப்பாத்துங்க. 2 பசங்க காப்பாத்துங்க. என் ஹஸ்பண்ட் ரொம்ப பாதிப்பு. மளிகை கடையில் தான்